எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா அதிசய பொன்னி, அதோட நெல் நாற்று விட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து 30 நாள் ஆகிடுச்சு. இனிமேல் தான் நட போகிறோம். பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து நாற்று அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கூடவே நடவும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து 35 பேர் நடவு பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து உழவு ஓட்டி வச்சுருக்காங்க. நடவுக்கு வந்து ரெடியாக இருக்குது. நாற்று வந்து நல்லா வளர்ந்துருக்கு. பார்த்தீங்களா, வரப்பெல்லாம் ஒரே சேராக இருக்குது. இது களிமண்ணுங்கிறதுனால ரொம்ப வழுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போ பயிர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இப்போ 1 hour தான் ஆகுது நடவு பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னும் 2 daysல வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து கயிறு பிரித்து ஒரு அடிக்கு ஒரு அடி கேப்பில் வந்து நட்டுருக்காங்க. இப்போ வந்து இந்த 2 வயல் நட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் பின்னாடி வேறு வயலுக்கு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, நல்லா பசுமையாக இருக்குது. அழகாக வளர்ந்துருக்கு எல்லாமே. பார்த்தீங்களா, இதுதான் நாற்று அடித்து கட்டி வச்சுருக்காங்க. ஒரு 20 நாற்று 30 நாற்று. இதை வந்து நல்லா இப்படி எடுத்து ஒன்றா கட்டி வச்சுட்டு நடுற இடத்துல போட்டு வச்சுருவோம். அப்புறம் பிரித்து கட்டிடுவாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து பாரம்பரிய நெல், ஆத்தூர் கிச்சலி சம்பா அந்த நெல். இது வந்து நடவு பண்ணி 2 நாள் ஆச்சு. இது வந்து எல்லாமே ஃபுல்லாக ஒத்த பயிராக பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு செடி தான். இது வந்து எல்லாமே ஒரு செடியாக நட்டிருக்காங்க. ஒத்த பயிர் நடவு, ஒரு அடிக்கு ஒரு அடி கேப் வச்சு பண்ணியிருக்கோம். இது இப்போ தான் நல்லா சாஞ்சிருந்தது, மெல்ல இப்போ தான் நிமிர்ந்து வருது. பார்த்திங்கன்னா இந்த 2 வயல் மட்டும் போட்டிருக்கோம். இது வந்து ஆர்கானிக்காக பண்ணுவோம் எப்பவும். இதுக்கு வந்து உரம் எதுவுமே போட மாட்டோம். வெறும் இந்த மண்புழு உரம், இயற்கை உரம், பஞ்சகாவியம் இது மட்டும்தான் போடுவோம். இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இது வந்து ஹைட்டு நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் போட்டிருக்கோம். இதெல்லாம் நடணும் இனிமே தான்.